Hi friends, welcome back to my channel Green Soam. இன்னைக்கு இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர் 2 டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்டை எப்படி கிளியர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டவுட்டு வந்து இந்த த்ரெட்டு வந்து பாதியில் கட் ஆகிடுச்சுன்னா, சில்க் த்ரெட்டு கட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, திருப்பி எல்லாமே ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை எப்படி கிளியர் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து நான் கட் பண்ணிட்டேன், கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கட் பண்ணி அதை என்ன பண்ணணும்னா வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டு அதை அடுத்தால அந்த ஸ்டிச்சுக்கு அடுத்தால கீழே எடுத்துடணும். கீழே எடுத்துட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து சில்க் த்ரெட்டை நாட்டு போட்டு எடுத்து இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டிச் பண்ணதில் ஒரு 2 ஸ்டிச்சு தள்ளி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா இந்த நூல் அதை தாண்டி கலந்து வராது, நல்லா டைட்டாக இருக்கும். நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எண்டு நாட்டு, ரெண்டாவது டவுட் என்னென்னா, எண்டு நாட்டு போட்டு நம்ம வந்து கீழே இழுக்கும்போது அவுந்துருது, திருப்பி கலண்டுறது. அதை வந்து எப்படி டைட்டாக எண்டு நாட்டு போடுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எண்டு நாட்டு எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நான் லாஸ்ட்டாக முடிக்க போகிறேன். முடிக்க போகும்போது நம்ம வெளியே எடுக்கிற அந்த ஸ்டிச்சில் இருந்து அதே ஹோலில் போடாமல் ஒரு 2 நூல் இலை தள்ளி நம்ம வந்து ஸ்டிச்சை வெளியே எடுக்கணும். த்ரெட்டை வெளியில் எடுத்தால் நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு உள்ளே ஓடி வரும் அந்த ஸ்டிச்சு. தெரியுதா உங்களுக்கு அந்த த்ரெட்டு வெளியே வர்றது? இந்த வெளியில் வர த்ரெட்டை வந்து அப்படியே ஒரு சுற்றணும். கிளாக் வைஸில் ஒரு சுற்றிட்டோன்னா அந்த நீடில் வந்து திருப்பிடணும். நம்ம பக்கம் பார்த்துருக்கிற நீடில் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து கொளுத்தி இழுக்கணும். இழுக்கும்போது நம்ம 2வது இழுத்த ஸ்டிச்சு வந்து அது மேலேயோடி உள்ளே போய் மாட்டிடும். இப்போ அது நம்ம எவ்வளோ இழுத்தாலுமே அது கலண்டு வராது. ஏன்னா நம்ம வந்து ஒரு தடவை டேர்ன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது ஊசியில் ஒரு தடவை சுற்றிட்டு இழுக்கும்போது அந்த த்ரெட்டு கலராமல் இருக்கும்ல, அதே மாதிரி இதுதான் இந்த இடத்துலையும் நாட்டு யூஸ் பண்ணுறோம். ஒரு தடவை சுற்றிட்டோன்னா அந்த நாட்டு வந்து நல்லா கலண்டு வராது, டைட் ஆயிரும். திருப்பி இன்னொரு தடவை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். போட்டு முடிக்கும்போது எப்படின்னு பாருங்கள். இப்போ வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டிச்சு வெளியே வந்ததுக்கு பக்கத்தில் ஒரு 2 நூல் தள்ளி நம்ம வெளியே எடுக்கோம். அந்த ஸ்டிச்சுக்கு உள்ளே வெளியே எடுக்கும். இதை வந்து அப்படியே ஒரு சுற்று சுற்றி வரும்போது இந்த நீடில் பாருங்கள், நீடிலோட நாவை எங்கே பார்த்துருக்குன்னு என்னையே பார்த்து இருக்கக்கூடிய அந்த நீடில் வந்து நான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பிட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சை வந்து அதில் வந்து மாட்டிக்கிறேன். மாட்டிட்டு லெஃப்ட் கையால் அந்த நீடு சில்க் த்ரெட்டை கீழே இழுக்கும்போது அந்த நாட்டு நல்லா இறுகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணாலே உங்களுக்கு இது நீட்டாக வந்துடும். டவுட்டு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.